அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களின் கல்விக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக அரசு, மாணவர்கள் வாழ்வில் ஏற்றத்துக்கு ஏணியாக திகழும் தமிழக அரசு என்று சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நேற்றைய தினம் நம் அனைவரும் வியப்பில் ஆற்றிய ஒன்று, குறிப்பாக ஒரு பெண்ணாக நான் வியந்து ரசித்த ஒன்று புதுமை பெண் திட்டம். பெண்களை வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையை உடைத்து எறிந்து ஆணுக்கு பெண் சமம், எந்த வகையிலும் பெண் சலித்தவள் அல்ல, ஒரு ஆண் பிள்ளை சம்பாதித்து வீட்டை பார்த்துக் கொள்ளும் நிலை மாறி ஆணுக்கு பெண் சமம் என்று பெண்மையை போற்றும் விதத்தில் அனைவருக்கும் கல்வி என்று பெண் பிள்ளையை ஊக்குவித்து கல்வி வழங்கி வேலை வாய்ப்புக்கு மூக்குத்துணையாக இருந்து அந்த பிள்ளை தன் சம்பாதித்த பணத்தினை தன் தந்தைக்கு கொடுத்து அழகு பாக்குற மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அந்த பெண் பிள்ளை அவளுடைய மகிழ்ச்சி அவங்க அப்பாவை பார்த்து அந்த சம்பள அந்த கவரை அவங்க அப்பா கையில குடுக்கறச்ச அவங்க அப்பா முகத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த பெண் பிள்ளை அந்த குழந்தை முகத்துல இருக்கிற மகிழ்ச்சி, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இப்படி அழகு பாக்குறவர் தான் நம்மளோட முதல்வர், மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய நலத்திட்டங்களை, கல்வியில் நடந்த புரட்சியை கொண்டாடும் விதமாக சென்னையில் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்ற விழா மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. கழக அரசின் திட்டங்களை பயனடைந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட போது அரங்கத்தில் இருந்த அனைவரும் நெகிழ்ந்தனர். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா, தூய்மை பணியாளர் அம்மா டு டாக்டரோட அம்மா, இதல்லவ சாதனை. ஒரு சராசரி குடும்பத்துல பிறந்து ஒரு மாணவனோட லைஃபையே புரட்டி போட்டு நமது தலைவருடைய ஆட்சி, இதுதாங்க வெற்றி. ஒரு ஆசானாகவும் அவனை ஒரு விஷயத்தை திருத்துறார். அவன் தன் தாயை துப்புரவு பணியாளர் என்று அங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணி, தம்பி அது துப்புரவு பணியாளர் இல்ல, தூய்மை பணியாளர் என்று சொல்லு அப்படின்னு சொல்றப்போ அந்த பிள்ளையோட மனசுல, அவனோட முகத்துல இருந்த சந்தோஷம், அது எதுக்குமே ஈக்குவல் இல்லை. காலை உணவு திட்டம், இந்த அருமை இதோட அருமை பசித்த பிள்ளை கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். அவர்களோட வலி, அந்த பசியோட வலி என்னன்றது அவங்க பேசுறப்போ அந்த கண்ணுல இருந்து வர தண்ணீரை வச்சு நம்ம பேச முடியும். சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது என்ன காலை உணவு திட்டம் அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு கேட்டா தெரியும் இதோட கஷ்டம், இதோட பெருமை. ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு ஆசானாக நமது தமிழக முதல்வர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினதுனால எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்வாதாரம் மேம்பட்டு அனைவருக்கும் கல்வி எந்த வகையிலும் தடையா இருக்கக்கூடாது. ஒரு பசி, காலையில சாப்பிட முடியாத அந்த பசியோட ஒரு குழந்தைங்க பள்ளியில உட்கார்ந்தா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எதுலயும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத சிச்சுவேஷன்ல அவங்களோட பெற்றோர்கள் வச்சிருக்காங்க. இந்த நிலையை தவிர்த்து எறிந்து எல்லாருக்கும் கல்விக்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது காலை உணவு திட்டத்தை நமது முதல்வர் எழுச்சி நம்மளோட தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. ஒரு பெண் பிள்ளை நான் முதல்வர் திட்டத்தினால் தன் தந்தைக்கு பெருமை சேர்த்துள்ளேன்னு சொல்லியிருக்கான். இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி, இதுதாங்க திராவிட மாடலோட வெற்றி. முன்பெல்லாம் சமையல் அறையில கூட்டி வச்சிருந்த காலம் போகி அதெல்லாம் உடைத்தெறிந்து ஆணுக்கு நிகர் பெண், ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு அனைவருக்கும் கல்வி, ஜாதி மதம் வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி என்று நமது தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். தமிழக முதல்வர் எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக விழுகிறார் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணமாக நேற்று நடந்த சம்பவம். நம் தலைவர் மாண்புமிகு முதல்வர் நலத்திட்டங்களை பாராட்டி இதனை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு நானும் என் மாநிலத்தில் இந்த காலை உணவு திட்டத்தினை அறிமுகப்படுத்துவேன் என்று சொன்ன மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூறுகையில்,
நம் தமிழக முதல்வர் தலைவர் தளபதியார் அனைத்து மாநிலத்திற்கும் முன்னோடியாக திகழ்கிறார் என்று உணர்கின்றோம். 1000 பேர் 1000 சொல்லுங்க. எங்கள் முதல்வர், மதிப்பிற்குரிய தலைவர், எங்கள் எழுச்சி நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களது அனைவரின் நெஞ்சில் நிலைத்து நிற்கின்றார். இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான். ஒரு பெண்ணாக இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு எனது மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வணக்கம்.